அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் ஏற்படும் நாளாய் இருக்க போகிறது. எஸ்தர் 9 பாருங்களேன், 1 ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்ப இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளை. அப்ப ராஜா கட்டளை பண்ணிருக்கிறான் யூதர்கள் அழிக்கணும்னு. அன்னைக்கு தெரியல, ஆனா பண்ணிட்டான். ஆனா ராஜாவின் கட்டளை ஒரு நாளை குறித்ததாம். அதே நாளிலே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கட்டளையே பிறப்பிச்சுட்டாங்களா, இந்த நாள் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி, இந்த நாள்ல நான் உன்னை இது பண்றேன், இந்த நாள்ல உனக்கு பிரச்சனை அப்படின்னு டேட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா? நான் சொல்லுகிறேன், அதே நாளிலேயே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடியும். கடன்காரன் இந்த நாள் தான் உனக்கு ஃபைனல் டேட்னு சொல்லிட்டாங்களா, அந்த நாளிலேயே கர்த்தர் உங்கள் கடனை அடைக்க ஒரு வழி செய்வார். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த நாள் தான் கடைசி டேட்டு, இதுதான் கடைசி டேட்டு, டியூ கட்ட இதுதான் கடைசி டேட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளிலேயே காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அதே நாளிலே காரியம் மாறுதலாய் முடியும். டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு ரிப்போர்ட் வரப்போது, அதுல உங்களுக்கு நெகட்டிவா வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிருங்களா, அதே நாளிலேயே காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நான். உன்னுடைய சூழ்நிலையிலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என்னை சார்ந்திரு, என்னை மட்டுமே நோக்கியிரு. உன் பிரச்சனையை பார்க்காதே, காற்றையும் கடலையும் பார்க்காதே. பாருங்க, பேதுரு இயேசுவை நோக்கி இருக்கிற வரைக்கும் கடலின் மேல் நடக்கிறான். அவன் படகுல போயிருக்கிறான். ஆனா அன்னைக்கு பாருங்க, இயேசுவை பார்த்து கடல்ல நடக்கிறான். ஆனா காற்று பலமா இருக்கிறதை பார்த்து நீ அமிழ்ந்து போனான். நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றை பார்க்காத, சுத்தி என்ன நடக்குது, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, உன் மைண்ட இதை நீ பார்க்காத, நீ என்னையே நோக்கியிரு. இயேசு சொல்லுகிறார், என்னையே நோக்கியிரு. அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நீ நான் சொல்றேன், இயேசுவையே நோக்கி பாருங்க, அவர் காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுவார். ஒரு ஷிஃப்ட், ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுல பாருங்க, ஒரு ஷிஃப்ட் உண்டாயிட்டு இருக்கு, காரியம் மாறுதலா முடியுது. எந்த நபர் உங்களுக்கு விரோதமா பேசினாரோ அவரே உங்களுக்கு சாதகமாக பேச போறார். எந்த நபர் உங்களை வேணான்னு சொன்னாரோ அதே நபர் ஓகே நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல போறாரு. எந்த ப்ராஜெக்ட வேணான்னு சொன்னாங்களோ அதே ப்ராஜெக்ட கையில் எடுக்க போறாங்க. காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். காரியம் மாறுதலாய் முடியும். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை மகிழ்விக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சி உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.